சக்தி, இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா எந்த வேலையும் பார்க்க முடியாதுமா. தைரியமாயிரு. அக்கா, எப்பக்கா வந்த? இப்பதான். என்னம்மா இது? இப்படி மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா அப்புறம் நான் எங்க போவேன்? என்னோட பலமே நீங்க தான். நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒரு மூலையில போய் முடங்கி உக்காந்துருவேன். அவ்வளவுதான். அப்பாவை அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எப்படியாவது மறக்கணும்னு நினைச்சா கூட முடியலப்பா. ஏன் பிள்ளைங்க எது வந்தாலும் எது நடந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடவே கூடாதுமா. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மேல மேல போயிட்டே இருக்கணும். அந்த மனப்பக்குவத்தை நீங்க தாமா வளர்த்துக்கணும். அண்ணியோட எதிர்பார்ப்பும் அதுவாதாமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணுமா. சரிப்பா, கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாத்திக்க நாங்க முயற்சி பண்றோம். சரிம்மா. அக்கா கிட்ட நீங்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க? ஆமாப்பா. அக்காக்கு நீங்க வரதே பிடிக்கலம்மா. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம மேல மேல செய்யறது நல்லா இருக்காது. நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தாலும் ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பு, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். காஃபிலாம் வேணாப்பா, நான் கிளம்புறேன். ஐயோ, வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன்பா. நீங்க கேஸ் போடுற விஷயத்தை பத்தி வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்லையம்மா, லாயர் கிட்ட மட்டும் தான் பேசினேன். அநேகமா தட்சிணாமூர்த்திக்கு இன்னைக்கு அவர் நோட்டீஸ் அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயம் நேத்து தட்சிணாமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்குப்பா. பூபதி அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. எப்படிமா? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? அதான்ப்பா எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் யாரோ சொல்லிருக்கணும். யாரா இருப்பாங்க? சரி, பரவாயில்ல, விடுமா. தட்சிணாமூர்த்திக்கு இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் விசாரிக்கிறேன். வா, நம்ம கிளம்பலாம். ஆமா, போயிட்டு வந்துடுமா? சரிப்பா, வரேன் நிலா. போயிட்டு வாங்கக்கா. ரவி, என் ஆசைய பத்தி, என் கனவுகளை பத்தி நான் எழுதி வச்சிருக்கிற நோட் இது. என் ஆசையாவும் கனவாவும் நீங்க மாறிட்டீங்க. ரவி, என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்போ உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? என்ன நீங்க ஏன் இப்படி தடுமாற வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ரவி, எப்போதான் என் மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? ரவி, கருணாக்கு உங்களை மாதிரியே சோஷியல் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதுக்காக நீங்க அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமா? எனக்கு அது பிடிக்கல. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ரவி, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்குமான நெருக்கம் மனசளவுல கூடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன ஆக்கிரமிச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலா?
சாப்பிடுங்க. ஆமா, என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கீங்க? இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவி. என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்படிலாம் என் லைஃப்ல நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த வாழ்த்து, பாராட்டு, கூட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் ரவி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. கூட ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க உங்க சர்வீஸ்க்காக மட்டுமே கிடைச்ச அவார்டு. கங்க்ராட்ஸ். ஏன் ரவி, நம்மளுக்கு அவார்டு கொடுத்தாங்களே அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆரம்பத்தில் இப்படி தான் ஒன்றா சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சப்போர்ட்டிவா இருந்தாதான் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்ல கண்டினியூ பண்ண முடியும். உண்மைதாங்க அருணா. நம்மளுக்கு வர லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு கான்ட்ராஸ்டான கேரக்டரா இருந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க மட்டும் நம்ம வேவ் லென்த்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. உங்க லைஃப்ல நான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கருணா சொல்றீங்க? எனக்கு புரியல. எப்படி வெளிப்படையா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த gift பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். என்ன ரவி, இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க? பொதுவா ஜென்ஸ் தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ நான் தான் முதல்ல சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா? கருணா, நீங்க ப்ரப்போஸ் பண்ணா யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைய எனக்கு கொடுத்துட்டீங்களே, ஐம் சாரி. என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட ஏதாவது குறை? கருணா, சேச்சா, உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான பொண்ணை இது வரைக்கும் நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அழகு, அறிவு, டேலண்ட் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க மேல நான் நிறைய மரியாதையும் வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் உங்களால என் காதலை ஏத்துக்க முடியல? அது நான் அது வந்து நான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்.
அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிலா. நிலா ரொம்ப கொடுத்து வச்சுவ. அவளோட லைஃப் நல்லா இருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கர்ணா, உங்களுக்கு என் மேல வருத்தம் எதுவும் இல்லையே? நீங்க கிடைக்கலங்கிற வருத்தம் எனக்கு இல்லைன்னுலாம் பொய் சொல்ல முடியாது. அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு மனசு உடைஞ்செல்லாம் நான் உட்காந்துட மாட்டேன். லைஃப்ல எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சா அது முடியாதுல்ல. ஏமாற்றத்தையே ஏத்துக்க பழகிக்கணும். தெரியும் கர்ணா, நீங்க இதை பாசிட்டிவா எடுத்துப்பீங்கன்னு. உங்ககிட்ட இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. கர்ணா, இப்போ நடந்த விஷயத்தால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. நீங்கள் எப்பவும் போல் என் வீட்டுக்கு வரணும், என் கூட பேசணும். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். கர்ணா, நான் மற்ற எல்லா விஷயத்தை விட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் அதை இழக்க விரும்பலை. எனக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நானும் அதை மிஸ் பண்ண மாட்டேன் ரவி. தேங்க்ஸ். நான் போய் பில்லை பே பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தை, சக்தி வர. நெல்லுமா சக்தி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இந்த வீட்டில் ஏதோ ஆவி சுத்திக்கிட்டு இருக்கான். அதை விரட்டினாதான் நம்ம வீட்டில் நல்லது நடக்குமா? அதான் சாமி இந்த பூஜையெல்லாம் செய்கிறாரு. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல அத்தை. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செய்யுங்க. இருமா, முக்கியமா நீதாம்மா இந்த பூஜையில கலந்துக்கணும். நானா? எதுக்கு? சக்தி, உங்க அம்மா தான் பேயா மாதிரி உன்னை ஆட்டி வச்சிட்டு இருக்காங்கம்மா. உன்னால யாருக்கு என்ன நடக்குமோன்னு நாங்க பயந்துகிட்டே இருக்கோம். அந்த பேய விரட்டிட்டா நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் எந்த பயமும் இல்லாம இருப்போம். ஆமாம்மா சக்தி, உங்க அம்மா போனதுல இருந்து நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இல்லைன்னா அன்னைக்கு நீ உன்னையும் அறியாம தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போய் அந்த பிரியா பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கியே, இது எல்லாமே அந்த ஆவியோட வேலைதாம்மா. நீ மட்டும் இந்த பூஜையில உக்காந்து சாமி சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்தேன்னு வச்சுக்க, இந்த பிரச்சனையெல்லாம் இன்னையோட தீந்துரும். அம்மா இறந்து போனத இப்பவும் என்னால ஏத்துக்க முடியல அத்தை. அந்த வேதனையில சமயத்துல நான் கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிறது உண்மைதான். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். ஆனா அம்மா பேயா அலையறாங்கன்னு சொல்லாதீங்க, என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, அண்ணியை போட்டு ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவர் ஏதாவது பண்ணிட்டு போகட்டும், அண்ணியை விட்டுருங்கம்மா. ஏய், நீ சும்மா இருக்க மாட்ட? சக்தி, இந்த குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கு, பாசம் இருக்குன்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல, அது உண்மைன்னா நீ இதுல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இந்த பூஜை எல்லாம் வேணாம் அத்தை. இத பார் சக்தி, திரும்பவும் சொல்றேன், நாங்க யாரும் ஒன்னும் குறை சொல்லலம்மா. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா மேல கோவம் இருக்கு. அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான்
உனக்குள்ள பூந்து உன்னை அலக்கழிய வச்சிட்டு இருக்காங்க. இதனால லக்ஷ்மியோட உயிருக்கு கூட ஆபத்து வரலான்னு சாமி சொல்றாரு. உன் புருஷனோட உயிரை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு இல்லையாம்மா? அவனுக்காக கூட நீ இதை செய்ய மாட்டியா?